வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமதுர் சரகம் பவுன்ட்ரிபுரம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி. நான் உங்கள் முன் திருக்குறள் கதைகளை பற்றி கூற வந்துள்ளேன். கல்லாமை கற்றல் கூறிய நூல்களை கல்லாமை. எழுத்து வாசனையே இல்லாத 6 பேர் பக்கத்தூரில் நடக்கும் திருவிழாவை காண நான் சென்று கொண்டிருக்கும் போது என்னுடன் இணைந்து கொண்டனர். செல்லும் வழியில் பெரிய ஆற்றை கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. அவர்களில் ஒருவர் இரவில் 6 தூங்கும் என்று சொல்வார்கள். 6 தூங்குதா விழித்திருக்கிறதா என்று பார்த்து இறங்க வேண்டும் என்றார். மற்றவர்களும் அதுவே சரி என்றார்கள். சோதனை பார்ப்பதற்காக வழிப்போக்கர்கள் சமைத்து கரையில் போட்டுவிட்டு போன கொல்லிக்கட்டை எடுத்து ஆற்றை நினைத்தார்கள். நினைத்ததும் சுரீர் என்று சத்தம் கேட்டது. 6 விழித்துக் கொண்டிருக்கிறது, போகலாமா என்று ஒருவர் கையை மற்றவர்கள் பிடித்துக் கொண்டு அறுவரும் மறுகரையை அடைந்தனர். அவர்களில் ஒருவன் சரியாய் வந்து சேர்ந்தோமா என்று எல்லோரும் எண்ணி பார்த்தார்கள். அவ்விதமே தன்னை விட்டு எண்ண 5 பேர் இருந்தார்கள். ஒருவனை 6 விழுங்கி விட்டது என்று அழுது புலம்பினார்கள். அவர்களது அறியாமை நினைத்து வருந்திய நான், பயப்படாதீர்கள், 6 விழுங்கியவனை நான் அழைத்து வருகிறேன் என்று கூறி அவர்களை நிற்க வைத்து ஒவ்வொருவராக எண்ணும் போது 6 இருப்பதை அறிவுறுத்தினேன். அவர்கள் என்னை வணங்கினார்கள். நீங்கள் ஊர் சென்று கல்வி கற்றுக்கொள்ளுங்கள். கல்வி கல்லாதவர்கள் தமக்கும் பிறருக்கும் உதவி இல்லாமல் இருக்குபவர் உபநிலத்திற்கு ஒப்பாவார் என்று கூறினேன். இதே வள்ளுவர் உளரெனும் மாத்திரையர் அல்லல் பயவா கலரணையர் கல்லாதவர் என்றார். இக்குறளின் கருத்து கல்லாதவர்கள் விளையாத உபநிலத்திற்கு ஒப்பாவார். நன்றி.